Hi all, welcome to TN exam. Important weekly current affairs in Tamil. 5000 பேருக்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி அறிவித்த மாநிலம் எது? தமிழ்நாடு. மதராஸ் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசு எஸ்ஓபி வெளியிட்டது. 5000 பேருக்கு மேற்பட்ட கூட்டங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். குடிநீர், கழிப்பிடம், பாதுகாப்பு வசதிகள் கட்டாயமாக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பு ஏற்க வேண்டும். இது பெரிய திருவிழாக்கள் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? குடும்பங்களின் கருத்து மற்றும் தேவைகளை அறிதல். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்பது 1.91 கோடி குடும்பங்களை உள்ளடக்கும் வீடுதோறும் ஆய்வு. 50,000 தன்னார்வலர்கள் இந்த ஆய்வை மேற்கொள்கிறார்கள். மக்கள் அரசு திட்டங்கள் குறித்து கருத்து மற்றும் 3 முக்கிய விருப்பங்களை தெரிவிக்கின்றனர். தகவல் மொபைல் ஆப்பில் பதிவு செய்யப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டை இந்திய இராணுவம் எந்த தலைப்பில் அறிவித்துள்ளது? இயர் ஆஃப் டேட்டா சென்ட்ரிசிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங். இந்திய இராணுவம் 2026ஐ நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி ஆண்டாக அறிவித்துள்ளது. தரவை முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தும் நோக்கம் 2024 2025 டெக்னாலஜி அப்சார்ப்ஷன் தொடர்ச்சி இது. இராணுவ பிரிவுகள் இடையே நேரடி தகவல் பரிமாற்றம் அதிகரிக்கும். இது போரில் துரித முடிவெடுக்க உதவும். நேஷனல் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் லெபார்டரி எங்கு நிறுவப்பட்டது? நியூ டெல்லி. CSIR NPL மூலம் நியூ டெல்லியில் நேஷனல் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் லெபார்டரி நிறுவப்பட்டது. இது உலகில் 2வது ஆய்வகம். UKக்கு அடுத்தது. காற்று மாசு கருவிகளை இந்திய காலநிலைக்கு ஏற்ப சோதிக்கும் NCAP திட்டத்திற்கு இது உதவும். இது மருத்துவ கருவிகளை சோதிப்பது போன்றது. ஸ்வதேஸ் என்னும் சாதனம் எதற்காக உருவாக்கப்பட்டது? கடல் நீரை குடிநீராக்குதல். DRDO உருவாக்கிய ஸ்வதேஸ் கடல் நீரை குடிநீராக்கும் கருவி. இது ஜோத்பூர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. உயரமான பகுதிகள் மற்றும் கடற்கரை பாதுகாப்புக்கு பயன்படும். கைமுறை மற்றும் இயந்திர முறையில் இயங்கும். இது சிறிய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்றது. இந்தியாவின் முதல் அர்பன் நைட் சஃபாரி எங்கு அமைக்கப்படுகிறது? லக்னோ. லக்னோவில் குர்க்ரேல் வனப்பகுதியில் அர்பன் நைட் சஃபாரி அமைக்கப்படுகிறது. இது சிங்கப்பூர் முறைப்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரவு நேர விலங்குகள் பாதுகாப்பாக காண அனுமதி. சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவும். விலங்குகளை தொந்தரவு செய்யாமல் பார்வையிடுவது. பீசா விதிகளை அங்கீகரித்த மாநிலம் எது? ஜார்க்கண்ட். பீசா ஆக்ட் 1996 விதிகளை ஜார்க்கண்ட் மாநிலம் அமல்படுத்தியது. 13 மாவட்டங்களில் முழுமையாக 5th ஷெட்யூல் பகுதிகள் கிராம சபைகளுக்கு காடு, நீர் வளங்கள் மீதான அதிகாரம் வழங்குகிறது. பழங்குடி தன்னாட்சி பலப்படுத்தப்படுகிறது. இது கிராமம் தன் வளத்தை நிர்வகிப்பது போன்றது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எந்த விவசாய முறையை ஊக்குவிக்கிறது? பச்சை உரமிடல் கிரீன் மேன்யூரிங். தமிழ்நாடு அரசு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பச்சை உரமிடல் ஊக்குவிக்கிறது. விவசாயிகள் குறிப்பிட்ட பயிர்களை வளர்ப்பது மண்ணில் கலக்கின்றன. இதனால் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகரிக்கின்றன. வேதியியல் உரங்களில் தேவை குறைகிறது. MTCக்கு உலக வங்கி பாராட்டு கிடைத்தது எந்த துறைக்காக? நகர பேருந்து போக்குவரத்து மேம்பாடு. சென்னை MTC உலக வங்கி ஆதரவுடன் பேருந்து சேவை மேம்படுத்தியது. 87% ஃப்ளீட் யூட்டிலைசேஷன் மற்றும் மின் பேருந்துகள் அறிமுகம் செய்தது. அர்பன் மொபிலிட்டி இந்தியா விருதும் பெற்றது.
இது போக்குவரத்து திறனை உயர்த்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது. தனியார் வாகன பயன்பாட்டை குறைக்கும் முயற்சி இது. பழைய சோறு ஆராய்ச்சி எந்த மருத்துவக் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டது? ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 5 ஆண்டுகள் பழைய சோறு குறித்து ஆய்வு செய்தது. இதில் புரோபயோட்டிக்ஸ், பி வைட்டமின்ஸ், நார்ச்சத்து அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டது. ஐபிஎஸ் போன்ற குடல் நோய்களுக்கு உதவுகிறது. பாரம்பரிய உணவு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது இயற்கை புரோபயோட்டிக் மாத்திரை போன்றது. யூனிசெஃப் முதல் முறையாக எந்த மாநில அரசுடன் கூட்டாண்மை செய்துள்ளது? தமிழ்நாடு. யூனிசெஃப் உலகளவில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் நேரடி கூட்டாண்மை செய்துள்ளது. குழந்தைகள் நலன், கல்வி, ஆரோக்கியம் போன்ற துறைகளில் உதவுகிறது. இன்னோவேஷன் ஆஃபீஸ் மூலம் திட்டங்கள் மேம்படுத்தப்படுகிறது. இது மாநிலத்திற்கு சர்வதேச தொழில்நுட்ப ஆதரவு, குழந்தைகள் நலத்திட்டங்களை மேம்படுத்த உதவும். இவி பேட்டரிகளுக்கு வழங்கப்படும் 21 எழுத்து அடையாள எண் என்ன? பிபான். பிபான் என்பது இவி பேட்டரிகளுக்கு ஆதார் போன்ற அடையாள எண். தயாரிப்பு முதல் மறுசுழற்சி வரை கண்காணிக்க உதவுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. சட்டவிரோத குப்பை போக்குதல் தடுக்கிறது. பேட்டரிகளுக்கு வாழ்க்கை சுழற்சியை கண்காணிக்கிறது. OECD G20 குளோபல் மினிமம் டாக்ஸ் விகிதம் என்ன? 15%. OECD G20 ஒப்பந்தம் 15% குறைந்தபட்ச வரியை நிர்ணயிக்கிறது. MNCs டாக்ஸ் ஏவன்ஸுக்கு லாபத்தை மாற்றுவதை தடுக்கிறது. BEPS பிரச்சினையை சமாளிக்கிறது. இந்தியா உட்பட 147 நாடுகள் இதில் பங்கேற்றன. உலகளாவிய வரி நிதி முயற்சி. கலமரியா மிசோரஸ்மிஸ் எந்த வகை உயிரினம்? பாம்பு. கலமரி மிசோரம்சிஸ் என்பது மிசோரஸ்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நான்-வெனாமஸ் பாம்பு. இரவு நேரத்தில் செயல்படும். 670 இருந்து 1295 மீட்டர் உயர மலைப்பகுதிகளில் வாழ்கிறது. இது உயிரியல் பல்வகைமையை காட்டுகிறது. புதிய இன கண்டுபிடிப்பு பாதுகாப்பு திட்டங்களுக்கு இது உதவும். இந்தியாவின் முதல் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் எது? அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தின் கெய்பன்யோர் மாவட்டம் இந்தியாவின் முதல் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். MSSRF மற்றும் டாக்டர் MS சுவாமிநாதன் கருத்து. உயிரியல் பல்வகைமையை மனித நலனின் இணைக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை தரம் இணைக்கப்படுகிறது. பைரப் ட்ரோன் ஃபோர்ஸ் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? இந்திய ராணுவம். பைரப் ட்ரோன் ஃபோர்ஸ் இந்திய ராணுவத்தால் உருவாக்கப்பட்டது. ஆர்மி டே பரேட் ஜனவரி 15, 2026 ஜெய்ப்பூர் அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. 1,00,000 ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் பயிற்சி பெற்றுள்ளார். கண்காணிப்பு மற்றும் துல்லிய தாக்குதல்களுக்கு பயன்படும். பாரதி திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம். பாரதி திட்டம் APEDA மூலம் இண்டஸ் ஃபுட் 2026இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்ஸை உலக சந்தைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. 10 சிறந்த ஸ்டார்ட் அப்ஸ் தேர்வு செய்யப்படும். இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி $30 பில்லியன் அடைய உதவும். விவசாய பொருட்களை பிராண்டாக மாற்றும் முயற்சி. பெம்பா எஃபெக்ட் குறித்து ஆய்வு செய்த இந்திய நிறுவனம் எது? JNCASR. JNCASR ஆய்வாளர்கள் சூப்பர் கம்ப்யூட்டர் மூலம் பெம்பா எஃபெக்டை உறுதி செய்தனர். சூடான நீர் குளிர்ந்த நீரை விட வேகமாக உறையும் நிகழ்வு. அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்து அறியப்பட்ட ஒன்று. மைக்ரோ பபிள்ஸ் மற்றும் எவாப்ரேஷன் காரணம். விஞ்ஞான விளக்கம் வழங்கப்பட்டது. பெனி கிரீன்லெட் எந்த நாட்டின் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய பறவை? பொலிவியா.
பெனி கிரீன்லெட் பொலிவியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 60 ஆண்டுகளுக்கு தவறாக வகைப்படுத்தப்பட்டு இருந்தது. காடுகளில் வாழும் சிறிய பறவை. மலை மற்றும் காடு அழிவு காரணமாக ஆபத்தில் உள்ளது. புதிய இன கண்டுபிடிப்பு பாதுகாப்புக்கு உதவும். ஆர்க்டிக் ரிப்போர்ட் கார்டு 2025 வெளியிட்ட நிறுவனம் எது? NOAA. NOAA ஆர்க்டிக் ரிப்போர்ட் கார்டு 2025 வெளியிட்டது. ஆர்க்டிக் பகுதியில் அதிக வெப்பநிலை பதிவானது. பெர்மஃப்ரோஸ்ட் உருவாகி நதிகள் ஆரஞ்சு நிறமாக மாறியிருக்கின்றன. அட்லாண்டிஃபிகேஷன் காரணமாக கடல் பனி குறைகிறது. காலநிலை மாற்றத்தின் தெளிவான விளைவு. இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் ரூட்ஸ் ஹெரிடேஜ் நெட்வொர்க் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கேரளா. கேரள மாநிலத்தில் கொச்சியில் ஸ்பைஸ் ரூட்ஸ் ஹெரிடேஜ் நெட்வொர்க் தொடங்கப்பட்டது. முசிரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் உடன் இணைக்கப்பட்டது. 33 ஹெரிடேஜ் ட்ரெயில்ஸ் உருவாக்கப்பட்டன. பழைய மசாலா வர்த்தக பாதையை சுற்றுலாவாக மாற்றுகிறது. வரலாற்று வர்த்தகத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி. நன்றி, வணக்கம்.